இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒகேனக்கலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எதாச்சும் ஒரு விஷயமா சேலம் வரைக்கும் வந்திருந்தோம். சரி பக்கத்தில் தானே ஒகேனல் இருக்குது, ஸோ ஒரு விசிட் அடிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் எதாச்சும் பிளான் பண்ணி தான் போயிட்டு வந்தது ஒகேனக்கல். இங்கே வந்து நான் போனதை மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே என்னென்ன இருக்குன்னு இடம் இருக்குன்னு நிறைய விஷயம் நான் அதை பார்க்கல. டைம் கொஞ்சம் தான் இருந்துச்சுங்கிறதுனால போகும்பொழுது ஒரு ஜோன்லேயே வந்து டிக்கெட்டு கேட்டாங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே விசாரித்த வரைக்கும் இந்த ஒரு இடம் தான் மெயினான பிளேஸ், வேறு எதுவும் இல்லைன்னு சொன்னதுனால சரி உள்ளே போகும்பொழுது பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு சொல்லியிருந்தாங்க, நீங்கள் சமைச்சு தரோம், நீங்கள் ஃபிஷ்ஷு வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க, நல்லா வாசனைலாம் சூப்பராக இருந்துச்சு. சரி என்ன பண்ணோன்னு சொல்லி ஒரு 2 கிலோவுக்கு மீன் எடுத்தோம். 2 கிலோ மீன் வேறு 250 ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க. அவங்க வந்து மீன் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு 700 சார்ஜ் பண்ணாங்க. சும்மா சொல்லக்கூடாது. முன்னாடியே அவங்க மீன் வாங்கி கொடுத்துட்டு நேராக நாங்கள் இதுக்கு போயிட்டோம், அந்த நீர்வீழ்ச்சிக்கு போயிட்டோம். நீர்வீழ்ச்சியில் போயிட்டு அந்த பழங்காலம் அந்த படத்துலலாம் பார்ப்போம் இல்லையா, அந்த ஒரு தொட்டி மாதிரி கூடை மாதிரி இருக்கும், அதில் துடுப்பு போட்டு அழைச்சிட்டு போவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ஒரு இதுக்கு கூடைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1500 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இங்கே இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, நல்லா எண்ணெய் தேய்ச்சி நல்லா குளிக்க வைக்கிறாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, அங்கேயே வந்து மசாஜ் பண்ணணுமா அதெல்லாம் சொல்லி கேட்பாங்க. அங்கே நீங்கள் பொன்னாங்கழி தைலம் இது லைட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். பொன்னாங்கழி தைலம் வந்து வாங்கிட்டு போயிடுங்க. அவங்க என்ன ஹெட்டுக்கு மட்டும்னா 200 ml சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பாடி ஃபுல்லானா 500. அங்கேயே ஓப்பன் பிளேஸ்லேயே அட்டையை போட்டுவிட்டு நல்லா தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லா எண்ணெயை ஊற்றி ஒரு அடியைப்பாங்க பாருங்கள். அப்படியே உடம்புல இருக்க ஹீட்டெல்லாம் அப்படியே நம்மள அறியாமலே ரிலாக்ஸ் ஆகிறது தெரியும். கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம அந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் கொண்டு போய் விடுவாங்க. அங்கே ஒரு நீர்வீழ்ச்சி சின்னதாக இருக்கும். அதை தாண்டி கீழே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட வீடியோஸ்லாம் நீங்கள் அதில் பார்ப்பீங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்கள் சேலம் போனீங்கன்னா இது கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல விசிட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அனுபவங்கள்லாம் இருக்கும். இந்த இதெல்லாம் நான் இது வரைக்கும் வேறு எங்கேயும் பார்த்ததே இல்லை. இந்த தொட்டியாக இருக்குது பார்த்தீங்க இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த நீர்வீழ்ச்சி அங்கே இருக்க தண்ணி எல்லாமே பச்சை கலரில் தான் இருந்துச்சு. தண்ணிக்குள்ளே ஃபஸ்ட்டு இறங்கினோடனே ஏதோ பாம்பு இது மாதிரி கடிச்சிருச்சு தான் நினச்சி பார்த்தேன். ஆனால் நிறைய மீன் இருக்குது உள்ளே. அது மாதிரிலாம் அந்த மீனை தான் பிடிச்சி இது பண்ணுறாங்க. எல்லாம் பெரும் மீனாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது ஒரு நல்ல ஒரு மறக்க முடியாத ஒரு ஃபீல். போனீங்கன்னா எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸாக கேங்காக போங்க, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒன் டே விசிட் பண்ணலாம். அங்கே நீர்வீழ்ச்சிலாம் நல்லாயிருக்கும், தண்ணி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாங்கள் திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா மழை வேறு பெஞ்சிச்சு, செம்மையாக இருந்துச்சு. அந்த காரில் ஒரு பாட்டை போட்டுட்டு ஒரு வைப் பண்ணிக்கிட்டு அது ஒரு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. போனீங்கன்னா பைக்கை விட கார் உங்களுக்கு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா அங்கே அடிக்கடி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும்.